இலங்கை கிழக்கு மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாநகரில் கல்லடி திருச்செந்தூரில் சுவாமி ஓம்காரானந்த சரஸ்வதி அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட 1960களில் ஸ்தாபிக்கப்பட்ட ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக வைபவமானது வருகின்ற ஜூன் 20ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக ஜூன் 16ஆம் தேதி அன்று வள்ளி தெய்வானை சமேதராக சண்முகர் எழுந்தருளியானது திருச்செந்தூர் ஊருக்குள்ளாக ஊர்வலமாக சென்று மக்களுக்கு ஆசி வழங்க இருக்கிறார்கள். அதுபோல ஜூன் 17ஆம் தேதி இந்த கும்பாபிஷேக நிகழ்வை நடத்தி வைப்பதற்காக, அதுவும் குறிப்பாக திருநெறிய தெய்வத்தமிழ் திருக்குட நன்னீராட்டு விழாவாக நடத்தி வைப்பதற்காக இந்தியாவிலிருந்து அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினுடைய தலைவரும் கேந்திரிய மார்கதர்ஷக் மண்டலினுடைய அறங்காவலரும் மற்றும் பேரூர் ஆதீன 25வது குருமா சன்னிதானங்களும் ஆகிய முதுமுனைவர் சீர்வளர் ஸ்ரீ சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் இந்த திருநெறிய தெய்வத்தமிழ் நன்னீராட்டு பெருவிழாவை நடத்தி வைப்பதற்கான அவருடைய சீடர்கள் இருவரும் மதுரை தெய்வநெறி கழகத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சிவானந்த சுந்தரானந்த மகாராஜ் அவர்களும் அவர்களுடைய சீடர்களும், திருநெல்வேலி பரசமய கோளரிநாத ஆதீனம் குருமா சன்னிதானங்களும், தருமபுரம் ஆதீனத்தினுடைய திருக்கேதீஸ்வரம் கட்டளை விசாரணை தம்புரான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தர தம்புரான் சுவாமிகளும், அதுபோல திருவண்ணாமலையினுடைய சடைச்சாமி ஆசிரமத்தினுடைய 5வது மடாதிபதியாக விளங்கக்கூடிய தவத்திரு திருப்பாத சுவாமிகளும் இந்தியாவிலிருந்து வருகை தர இருக்கிறார்கள். அதுபோல இலங்கை தேசம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து துறவியர் பெருமக்களும், குறிப்பாக நல்லை ஆதீனம், சிவகுரு ஆதீனம், தென்கைலை ஆதீனம் குருமா சன்னிதானங்கள், அதுபோல ராமகிருஷ்ண மிஷனுடைய துறவியர் பெருமக்கள், சின்மயா மிஷனுடைய துறவியர் பெருமக்கள், பிரம்மச்சாரிகள் மற்றும் இலங்கையில் உள்ள அனைத்து சன்னியாசிகள் சாதுக்கள் பெருமக்களையும் இந்த வைபவத்திற்கு கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு அழைக்க இருக்கிறோம். அவர்கள் அனைவரையும் மட்டக்களப்பு கல்லடி ஆற்றுப்பாலத்திற்கு அருகில் சரவணா ரோட்டு சந்திப்பில் 17ஆம் தேதி மாலை சரியாக 5 மணி அளவில் ஊர்வலமாக மேளதாளங்களுடன் அவர்களை ஆலயத்திற்கு அழைத்து வர இருக்கிறோம். அந்த அவ்வமயம் பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ஆதீன குருமா சன்னிதானங்கள் துறவியர் பெருமக்களிடம் ஆசி பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக 18ஆம் தேதி இந்தியாவில் புனித நதிகளில் இருந்தெல்லாம், அதாவது குறிப்பாக கங்கை, யமுனை, சரஸ்வதி, சிந்து, பிரம்மபுத்திரா, நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, காவிரி, மகாமகக்குள தீர்த்தங்கள், எண்ணற்ற புனித நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித தீர்த்தங்களும், அதுபோல இலங்கை முழுக்க மாவழி கங்கை, மாணிக்க கங்கை மற்றும் மாமாங்க குளம் மற்றும் இங்கே சமுத்திர தீர்த்தம், இந்து மகா சமுத்திர தீர்த்தம், அனைத்து தீர்த்தங்களையும் இங்கே கல்லடியில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து தீர்த்தங்கள் அனைத்தும் ஊர்வலமாக எடுத்து வர இருக்கிறோம். முளைப்பாறை எடுத்து வர இருக்கிறோம். எடுத்து வந்து கிரியைகள் எல்லாம் 18ஆம் தேதி காலை 5 மணி அளவில் விநாயகர் வேள்வி பூஜையோடு தொடங்கி நடைபெற இருக்கிறது. 4 கால வேள்விகள் நடைபெற இருக்கின்றன. 18ஆம் தேதி காலை, 18ஆம் தேதி
18ஆம் தேதி மாலை ஒரு யாகம், 19ஆம் தேதி காலை மாலை, 20ஆம் தேதி 4ஆம் கால யாகம். அது மிகச் சிறப்பாக அவ்வமயம் அனைத்து துறவியர் பெருமக்கள் ஆதீனங்கள் முன்னிலையில் அது நடைபெற இருக்கிறது. ஓரிடத்திலே சாது தரிசனம் பாவ விமோசனம் என்று சொல்கிறார்கள். அனைத்து சாதுக்கள் பெருமக்கள் கூடி நடத்தக்கூடிய திருநெறிய தெய்வத்தமிழ் நன்னீராட்டு அந்த பெருவிழாவை காண வருவீர்களாக வருக வருக என அழைக்கிறோம். 19ஆம் தேதி எண்ணெய் காப்பு வைபவம் காலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரையிலும் தொடர்ந்து நடைபெற உள்ளது. இங்கே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர் பெருமக்களும் திரளாக வந்திருந்து அந்த எண்ணெய் காப்பு வைபவத்தில் பங்கேற்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக வெகு முயற்சி எடுத்து ஆலய நிர்வாகமும் அதை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள், பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள், நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று கூடி மிகச்சிறப்பாக இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 17ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரையிலும் நடைபெறக்கூடிய அனைத்து இந்த கிரியை காரியங்களுக்கும் 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய மகா கும்பாபிஷேக நிகழ்விற்கும் வருகை புரிந்து எல்லாம் வல்ல சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஈழத்து திருச்செந்தூர் முருகனுடைய அருளை பெற வேண்டுமாயும், அதை ஸ்தாபிதம் செய்த சத்குருநாதர் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்த சரஸ்வதி அவர்களுடைய அருளை பெற வேண்டுமாயும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து 21ஆம் தேதி தொடங்கி 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற இருக்கிறது. மண்டல பூஜையினுடைய இறுதியில் சங்காபிஷேகம். அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதன்கிழமை சங்காபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற இருக்கிறது. அது சமயமும் இந்தியாவிலிருந்து ஆதீன குருமா சன்னிதானங்கள் வருகை புரிந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தினுடைய திருநெறிய தெய்வத்தமிழ் நன்னீராட்டு பெருவிழாவிற்கு திரளாக பக்தர்கள் வர வேண்டுமாய் வருக வருக என்று ஆலய நிர்வாகத்தின் சார்பிலே பணிந்து விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஹரி ஓம் ஹரி ஓம்.